ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறோம். ஸோ பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இந்த உக்ரைன் ரஷ்யா வார் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரொம்ப ஹை விக்ஸ் என்விரான்மெண்ட்ல திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கேப் அப், ஒரு நாள் கேப் டவுன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டா இல்லாம ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸாவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் மார்க்கெட், ஓகேங்களா, இந்த மாதிரி டைப் ஆஃப் மார்க்கெட்ல ஸோ ஒரு ட்ரேட் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு லோ ரிஸ்க் ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் ஒரு புட் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை இந்த மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்றது, ஸோ ஒரு கம்மியான லாஸ்ல எப்படி பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அப்போதான் நான் மார்க்கெட் பத்தி ரெகுலரா போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே, நிறைய யூஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிஸ், ஆட்டோமேஷன் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், ஸோ எல்லாமே நான் ரெகுலரா போட்டுட்டு வரேன். ஓகே, ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்னிங் ஒரு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் போட்டிருந்தேன். ஸோ ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே க்ளோசிங் ஆல்மோஸ்ட் இன் அண்ட் அரௌண்ட் பைவட் லெவல்ல இருக்கு. ஸோ ஒன்று உங்களுக்கு பைவட் லெவலில் பிரேக் ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று நோக்கி போனோம், இல்லை சப்போர்ட் நோக்கி வரணும், அந்த மாதிரி மிட்ல இருக்கு. ஸோ அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, மார்க்கெட் தீபாவளி சென்டிமெண்ட்ல மேபி புல்லிஷ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ அதுதான் என்னுடைய ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், நீங்க வீடியோஸ்ல இருக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அகைன் மார்க்கெட் டேர்ன் ஆயிடுச்சு, புல்லிஷா சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்பெக்டட் பாத்தீங்கன்னா ஒரு கேப் அப் இருக்கு, நாளைக்கு ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்டட் இருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்துல நம்ம எப்படி ஒரு ஓவர் நைட் பொசிஷன் கேரி பண்ணணும். ஸோ இதுக்கு மட்டும் இல்லை, மேபி ஒரு பேட் நியூஸா இருக்கலாம், இல்லை நாளைக்கு ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம், ஒரு கேப் அப் இல்ல ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்டட். நீங்க டைரக்ஷன் கிளியரா தெரிஞ்சதுக்கு அப்புறம் வெறும் டைரக்டா ஒரு காலை பை பண்றது, ஒரு புட்டை பை பண்ணீங்க அப்படின்னா வித்தவுட் ஹெட்ஜிங் மேபி ஒரு ரிவர்சல் ஆனா உங்களுக்கு லாஸ் நிறைய இருக்கும், அதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எப்படி நம்ம ட்ரேட் பண்றது, ஸோ அதை நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டிகே கம்மியா இருக்கும், உங்களுக்கு டிகேக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்துல நம்ம எப்படி இதை ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு என்ன பொசிஷன் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டில இந்த வீக் எக்ஸ்பைரி. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டில ஸோ இந்த வீக் எக்ஸ்பைரி இருக்கு இல்லையா, இந்த வீக் எக்ஸ்பைரியில உங்களுக்கு 40,500 கால் ஆப்ஷனை நான் பை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 40,500 கால் ஆப்ஷன் நீங்க நேக்கடாவும் பை பண்ணலாம். பட் உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ 40,000 கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கேன், அதுவும் நான் 100 ருபீஸ்க்கு பை பண்ணியிருக்கேன். ஸோ 41,500 கால் ஆப்ஷனை நான் செல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு 7 ருபீஸ்க்கு அந்த மாதிரி செல் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பட் இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்தவரைக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. பட் நீங்க இன்னும் க்ளோசரா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40,000 கால் ஆப்ஷனை பை பண்ணி நீங்க 41,000 கால் ஆப்ஷனை நீங்க செல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது நேக்கடா சப்போஸ் நமக்கு மார்க்கெட் நமக்கு சப்போர்ட் பண்ணல, ரிவர்ஸ் ஆகுச்சு அப்படின்னா, ஸோ அந்த டைம்ல உங்களை லாஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீங்க செல் பண்ண கால் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் என்னோட இதுல பாத்தீங்கன்னா 2,000 ருபீஸ் தான் மேக்ஸிமம் லாஸ். பட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு 22,000 to 23,000 இருக்கு. ஸோ இது எப்போ பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, சப்போஸ் இந்த மாதிரி நான் ஒரு கேப் அப்போ இல்லை ஒரு கேப் டவுனோ நீங்க ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ இமீடியட்டா உங்களால ப்ராஃபிட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இது ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி. ஆல்ரெடி பியர் புட்டுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இது ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஓவர் நைட் பொசிஷன் கேரி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் க்ளோஸா நீங்க பண்ண உங்களுக்கு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பண்றேன். ஸோ இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் 40,500 நான் 40,000 கால் ஆப்ஷனை நீங்க பை பண்ணிட்டு, ஸோ ஒரு 40,500 கால் ஆப்ஷனை நீங்க செல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 40,000 இல்லை 41,000 கால் ஆப்ஷனை நீங்க செல் பண்ணும்போது, இல்லை 40,500னா ஸோ உங்களுக்கு இந்த ப்ராபபிலிட்டி நிறைய இருக்கும்.
லாஸ் வந்து கம்மியா இருக்கு. உங்க லாஸ ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ப்ரெட்ல வந்து பார்த்தீங்கன்னா 40,500 கால் ஆப்ஷன நம்ம வந்து செல் பண்றேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அந்த லாஸ ப்ரொடெக்ட் பண்ணும் உங்களுக்கு. பட் ஆனா ப்ராபபிலிட்டி வந்து நெறைய இருக்கும். ஸோ ஒரு கேப் அப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து லைக் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் கிடையாது. நீங்க வந்து லைக் பர்ட்டிகுலர் ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸா இருந்தா கூட நீங்க இத ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல சந்திக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம சேனலுடைய டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதில் நான் ரெகுலரா அப்டேட்ஸ் நியூஸ் எல்லாமே போட்டுட்டு வரேன். ஸோ ஓகேங்களா, அதில் டெலிகிராம் லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் அலைஸ் ப்ளூ இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 rupees தான் பர் ட்ரேடு. அதே மாதிரி வந்து டெலிவரி ட்ரேட் ஃப்ரீ. அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் ஷாப் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வெப்சைட்ல இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க பெயிண்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வெரி சூன் நான் வந்து சொல்றேன், லைக் கோர்ஸ் லைக் ஆப் ரிலீஸ் டேட் சொல்றேன். ஸோ அதில் வந்து நீங்க யூஸ் பண்ணி நீங்க கோர்சஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்மியான ப்ரைஸ்ல பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.